ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து பண்ண வீடியோ இல்லை. ஸோ இதில் வர வந்து பண்ணாக்க டைலாக்ஸ் ப்ளஸ் வந்து பண்ணாக்க சாங் வந்து பண்ண ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நாளாக வந்து பண்ணாக்க எடிட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் அதுக்கான டைமிங் கிடைக்கல. டைமிங் இருந்துச்சு, பட் அதுக்கான எஃபெக்ட் எந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம் திங்க் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஐடியா வந்துடுச்சு. ஸோ அதனால க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ நல்லாயிருக்கும் நம்புகிறேன். ஸோ நல்லா இருந்துச்சுனாக்க மறக்காம ஒரு லைக்கை தட்டிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்டாக சீட்டோ நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா, நம்முடைய பிக் வந்து பண்ணாக்க ஒரே செஸ்ஸில் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் ஆகும். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? அது கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் போயிட்டு 4:5 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடுக்கு யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேலே பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே கிரேஃபாம் பேஜ் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே பண்ணினாக்கா இந்த பிக்கு 4:5 கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல சேவ்னு இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணி எல்லா பிக்குமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷெட் லிங்க் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் திக்கிருச்சு, சரி விடுங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணாமல் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணாதங்க பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இதில் பிக் எப்படி ஆட் பண்ணாம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க நான் வீடியோ வந்து பண்ணாக்க கொடுத்துட்டேன், அந்த டைலாக் வருது. ஸோ அது எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் இப்படி தான் ஷோகும். இதில் வந்து பண்ண க்ரீன் கலர் நான் கொடுத்துருங்க பாருங்கள். அந்த க்ரீன் கலருக்கு பதிலாக தான் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஜஸ்ட்டு அந்த லேயர் இங்கே கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலெக்டர் கொட்டு ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் 4:5 கன்வெர்ட் பண்ண சொன்னேன் பாருங்கள். அதில் நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ்ஸாக இருக்கு பாருங்கள், அது கிளிக் பண்ணாலே போதும். கரெக்டாக அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆடிடும். உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சரி ஆடலைனாக்க அப்படியே பேக் போயிட்டு கீழே மூட்ஸில் போயிட்டு இந்த சைடுக்கு யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். இதே சேமத்தில் அடுத்தடுத்த கிரீனில் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நான் முன்னாடி சொல்லலான்னு இருந்தேன். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபான் வந்து பண்ணாக்க நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், அதை டவ் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி இன்க்ளூட் பண்ணுறது நான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன். ஸோ முன்னாடி சொல்ல தான் மறந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் ரூம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டிங் கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா, அது நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நிமிஷம் ஆகும், அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே விவான் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும், அதுக்கு செலக்ட் பண்ணுறீங்க. மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணாக்க டவுன் இருக்கும். இதெல்லாம் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், கரெக்டாக பார்த்துக்குங்க. ஜஸ்ட்டு நான் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். மேலே நீங்கள் சைட் கொடுத்தாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிடும். நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு உங்கள் ஆட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா அந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபாண்ட் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் கெஸ். நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் பண்ணிக்க தான். ஸோ எப்படி இருக்குது, சிம்பிளாக இருக்கா? ஓகே, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்க மறுபடியும் சொல்லலை, உங்களுக்கே தோணும். ஸோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் கைஸ்.